குறிப்பிட்ட சாசன் கம்பெனியால் கடலில் வைக்கப்பட்ட கழிவுநீர் குழாயில் மீண்டும் ஒரு மீனவரின் மீன்பிடி வலை சிக்கி சேதமானது. இதுகுறித்து அவர் மீன்வளத்துறை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஆனந்தன் வீதியில் வசிக்கும் சேகர் மகன் கார்த்திகேயன் மற்றும் அருண் ஆகியோர் கூட்டாக புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநரிடம் மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர், செயலர் ஆகியோரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். அந்த புகாரில், நான் பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 10 ஆண்டுக்கு மேலாக மீன்வளத்துறையில் பதிவு பெற்ற FRB கட்டுமரம் படகின் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகிறேன். கடந்த 31/3/2026 அன்று மாலை சுமார் 2 மணி அளவில் எனது பைப்பர் கட்டுமரத்தில் நானும் என்னுடன் எனது தம்பி அருண், தமிழ்பாலன், வினோபால் ஆகிய 4 பேரும் மீன்பிடிக்க சென்றோம். கனகச்செட்டிக்குளம் ஊர் எதிரே 5 மீட்டர் ஆழத்தில் காணப்படும் மாப்பு மீன்பிடிக்க இரட்டை வலையை சுற்றி வலை பிறக்கினோம். எனது வலை நீரோட்டம் காரணமாக தெற்கு நோக்கி சென்றதை அறிந்த வலையை வேகமாக தூக்கினோம். இருப்பினும் சிறிது நேரத்தில் காலாப்பட்டு சுடுகாட்டு பகுதி கடலில் உள்ள சோலரா கம்பெனி கழிவுநீர் குழாயில் சென்று வலை சுட்டி கொண்டு சேதமானது. சேதமான கிழிந்த பாதி வலை மனையுடன் கடலில் சென்று விட்டது. அந்த மீன்பிடி வலையின் மதிப்பு ரூபாய் 40,000 ஆகும். இதனால் எங்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. வலை பாதிப்புக்கு காரணமான சோலரா கம்பெனி எனக்கு இழப்பீடு வழங்கவும், மீன்பிடி தொழிலுக்கு அச்சுறுத்தலாக கடலில் அமைந்திருக்கும் கம்பெனி கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க தாங்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த புகாரில் தெரிவித்துக் கொண்ட புகார் கடிதத்தின் நகல்களை வீடியோ ஆதாரத்துடன் மக்கள் நல சங்கத்தின் செயலாளர் ஆனந்தனிடம் ஒப்படைத்து பசுமை தீர்ப்பாயம் வழக்கில் வலை பாதித்த எண்ணையும் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு செயலாளர் வழக்கில் சேர்த்துக் கொள்வதாக உறுதியளித்தார். பகுதி நேர வேலை வாய்ப்பு என கூறி புதுவை பெண்ணிடம் ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் ஆப் மூலம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளில் ரூபாய் 5 லட்சத்தை அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். விளைநூரை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 11,000க்கு ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருள் வரவில்லை. அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். இதேபோல் லாசிப்பேட்டை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி டூர் செல்ல விமானம் டிக்கெட் புக் செய்து ரூபாய் 9,300 மோசடிக்காரர்களிடம் ஏமாந்துள்ளார். இப்படி மொத்தமாக 5,20,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னலில் திசை மாறி வேறு இடத்தில் அமைக்கப்பட்ட பந்தலால் வாகன ஓட்டிகள் வெயிலில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலைகள் வாகன ஓட்டிகளின் நலனுக்காக அமைக்கப்பட்ட நிழற்பந்தல் தவறான இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் உக்கிரம் முன்கூட்டியே துவங்கிவிட்டது. மதிய வேளைகளில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு முக்கிய சாலை சந்திப்புகளில் வாகன ஓட்டிகள் சிக்னலுக்காக காத்திருக்கும் பொழுது நிழலில் நிற்கும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அரசின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆனால் நகரின் முக்கிய சந்திப்பான ராஜா தியேட்டர் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தல் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு மாறாக உள்ளது. சிக்னலில் வாகனங்கள் இருக்கும் இடத்தில் பந்தலை அமைக்காமல் வாகனங்கள் சிக்னலை கடந்து செல்லும் பாதையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிவப்பு விளக்கு எரியும் பொழுது வாகன ஓட்டிகள் சுட்டெரிக்கும் வெயிலிலேயே நிறுத்த வேண்டி உள்ளது. வாகனங்கள் நகர்ந்து செல்லும் பகுதியில் நிழல் இருப்பதால் யாருக்கும் பயனில்லாத பயனற்ற பந்தலாக இது காட்சியளிக்கிறது. அதிகாரிகளின் கவனக்குறைவால் பொதுமக்களின் வரி பணம் வீணாக்கப்படுகிறது. பொதுமக்களின் வரி பணம் வீணாக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெயிலின் தாக்கம் இன்னும் சில பாகங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதால் ராஜா தியேட்டர் சந்திப்பில் உள்ள நிழற்பந்தை உடனடியாக மாற்றி வாகனங்கள் நிற்கும் பகுதிக்கு நேராக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகவிலைப்படி உயர்த்தி வழங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிற்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில்
பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள கை விலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி வீதி, பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட அபிஷேக விழாவில் பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி வீதி, பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 19ஆம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா மற்றும் சித்திரை அமாவாசை பெருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து காப்பு கட்டுதல், அழகு போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் இருந்த பால்குடம் புறப்பட்டு மாட வீதி வழியாக கோவிலை வந்து அடைந்த இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ராஜ்பவன் தொகுதி பாஜக வேட்பாளருமான வி ராமலிங்கம் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலத்தை தொடங்கி வைத்து அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டார். தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பல கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இதற்காக ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருக்கின்றனர். பொன் விழாவை முன்னிட்டு புதுமை ஆய்வு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பின் மூலம் மருத்துவ கல்வியை மேம்படுத்துவதில் எங்கள் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என ஜிப்மர் இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மரில் 1975ஆம் ஆண்டு சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆதரவுடன் இந்தியாவிலேயே முதல் மையமாக தேசிய ஆசிரியர் பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டது. கல்வியியல், அறிவியல், நவீன கற்பித்தல் முறைகள் மற்றும் மருத்துவ கல்வி ஆய்வுகளை முன்னேற்றும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த மையம் காலப்போக்கில் இந்தியாவில் மருத்துவ கல்விக்கான முன்னோடி மையம் என போற்றப்படும் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இந்த 2500க்கும் மேற்பட்ட மருத்துவ ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். இது குறித்து ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீரசிங் நேகி கூறும்பொழுது, தேசிய ஆசிரியர் பயிற்சி மையம் 50 ஆண்டு பயணத்தில் மருத்துவ ஆசிரியர்களை உருவாக்கி நாட்டின் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி உள்ளது. இந்த பொன் விழாவை முன்னிட்டு புதுமை ஆய்வு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பின் மூலம் மருத்துவ கல்வியை மேம்படுத்துவதில் எங்கள் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என அவர் கூறினார். 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் 2025-26ஆம் ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி துவங்கி மார்ச் மாதம் 11ஆம் தேதி முடிவடைந்தது. இப்போது தேர்வில் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் 122 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 5594 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதியிருந்தனர். இதில் மொத்தம் 99.79% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று உள்ளனர். இதில் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 42 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி 100% தேர்ச்சி பெற்று உள்ளனர். இதனை பாராட்டும் விதமாக வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பாராட்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இப்பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதேபோல் எதிர்வரும் காலங்களில் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்வியின் முதன்மை பெற்றிட சிறந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தி மாணவர்களை திறன் மிக்கவர்களாக உருவாக்கிட வேண்டும் எனவும் அதற்கு மக்கள் குழுவினர் குழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை வெங்கடேஸ்வரி மற்றும் ஆசிரியர்கள், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரிக்கு உட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மனு அளித்தனர். மேலும் இலவச மணிப்பட்டா வழங்குவதுடன் வீடுகளை அகற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து உள்ளனர். மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் துணை மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகள் சார்பாக
மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு வருவாய் கிராமம் மயிலம் சாலைகள் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த ஏழை விளிம்பு நிலை மக்கள் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குழந்தைகள் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உள்ளன. ஆனால் அத்தகைய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் மயிலம் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விரிவாக்கத்திற்கு இடையூறாக குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதல் கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக அவ்விடத்தில் வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளித்திடவும் பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச குடிமனை பட்டா வழங்கிடுமாறு அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறை சார்பில் யுனெஸ்கோ நற்பண்பு தூதர் மறைந்த மதன்ஜீத் சிங் பிறந்த நாளையொட்டி தேசிய அளவிலான தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக கலாச்சாரத்துறை இயக்குநர் நடராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மதன்ஜீத் அறக்கட்டளை நிர்வாகி மாதாம் பிரான்ஸ் மார்க்கெட் கலந்து கொண்ட சிறப்புரை ஆற்றினர். பேராசிரியர்கள் ஜாபர் அலி, பிரசாந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக யுனெஸ்கோ தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அருண் பிரசாத் வரவேற்றார். இதில் நாடு முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு 12 தலைப்புகளில் நிலைத்த தொழில்நுட்பங்கள் குறித்த கட்டுரைகள் சமர்ப்பித்தனர். இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையுடன் நுழைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தியது. இசைக்கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முத்துலட்சுமி சரவணன், தமிழ் சங்கம் தலைவர், முத்து மக்கள் தொடர்பு அதிகாரி, பிம்ஸ் மருத்துவமனை கிருஷ்ணமூர்த்தி, கலைமாமணி, டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா, தமிழ்வாணன், கவிக்குயில், மியூசிக் அகாடமி, சுதீஸ்வரன் குமார் ஆகியோர் முன்னிலைகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பயன்பெற்றனர். மேலும் மருத்துவ முகாமில் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், வடக்காடு மாவட்ட இசை கலைஞர்களும் பங்கு பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்க தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் இணைந்து வழி நடத்தினர். பொம்மியார்பாளையத்தில் அமைந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக இணைவு பெற்ற சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பொம்மியார்பாளையத்தில் அமைந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக இணைவு பெற்ற சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி முதல்வர் அனுராதா வரவேற்புகள் வழங்கினார். சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ராஜ், பரத் ராஜேந்திரன், மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள், தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் கேப்டன் ராஜீவ் குமார், ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் RS குமார் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். விழாவில் BCom, MCom, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BBA ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளில் 2020 ஆண்டு முதல் 2025 கல்வி ஆண்டு வரை படித்து முடித்த 297 பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பட்டங்கள் பெற்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பொம்மையார்பாளையம் சுற்றுவட்டார ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கணினி பயன்பாட்டியல் துறை உதவி பேராசிரியர் சுஷ்மிதா நன்றி கூறினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.